இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சனிப்பெயர்ச்சி நேற்று நடந்தது எல்லாத்துக்கும் தெரியும். 2023ஆம் வருடம் 20ஆம் தேதி நடந்துச்சு. 20/12 இளரச்சனியால் எந்த ராசிக்கு என்னென்ன பலன்கள், பரிகாரம் என்னன்றதை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சனி பகவான் நேற்று பார்த்திங்கன்னா மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைஞ்சார். திருநள்ளாறு தர்பணேஸ்வரர் ஆலயத்தில் நேற்று சிறப்பு அபிஷேகங்கள்லாம் நடந்துச்சு. இந்த சனிப்பெயர்ச்சியால் மகரம் கும்பம் மீன ராசிக்காரவங்களுக்கு 7.5 சனி காலம். 9 கிரகங்களில் மிக மிக ரொம்ப மெதுவாக ஸ்லோவாக நகர்ற கிரகம் பார்த்திங்கன்னா சனி தான். பொதுவாக ஜோதிடம், ஆன்மீகம், பரிகாரங்கள் இதுக்கெல்லாம் பெரிய அளவு நம்பிக்கை இல்லாதவங்க கூட சனிப்பெயர்ச்சி என்றாலே கொஞ்சம் அச்சம்தான் படுறாங்க. ஒரு ராசியில் சனி நீண்ட காலம் இருக்கிறாரு. அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் ரொம்ப அதிகம். சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற ஒரு பழமொழி கூட இருக்குது. சனி தடுக்க எவர் கொடுப்பார் என்ற சொற்றொடருக்கு ஏற்றவாறு 2.5 முதல் 3 ஆண்டுகள் வரை ஒரு ராசியிலே இருக்கும் சனியால் கிடைக்கக்கூடிய நன்மைகள், தீமைகள் ரெண்டுமே பெரிய அளவில் ஒரு ராசியில் தாக்கத்தை ஏற்படுத்துது. ஃப்ரெண்ட்ஸ், 7.5 சனினா என்ன? நமது ராசிக்கு முந்தைய ராசியில் சனி வந்து அமர்றையிலேயே 7.5 சனி நமக்கு பிடிச்சிக்கிறோன்னு சொல்கிறோம். முந்தைய ராசியில் 2.5 வருடம், நமது ஜென்ம ராசியில் 2.5 வருடம், நமது ராசிக்கு அடுத்த ராசியில் 2.5 வருடம், ஆக மொத்தம் 7.5 வருடம் சனியின் தாக்கத்தினால பெறுவதை 7.5 சனின்னு நம்ம சொல்கிறோம். 2.5 முதல் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏற்படக்கூடிய சனிப்பெயர்ச்சி ஒரு சில ராசிகளுக்கு 7.5 சனியாக, அஷ்டமச்சனியாக, கண்டகச்சனியாக, சனி 7.5 சனி காலத்தில் பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்துதுன்னு சொல்லப்படுது. ஆனால் 7.5 சனியினாலே எல்லோரும் பயப்படணுமா? 7.5 சனியினாலே துன்பந்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கிறது உண்மையை சொல்லப்போனால் 7.5 சனியால் எப்பொழுதும் துன்பம் கிடையாது. அதுவும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் 7.5 சனி தீவிரமாக பாதிப்பை ஏற்படுத்துது. இதை பற்றிய முழு விவரங்களை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். யாருக்கெல்லாம் 7.5 சனி? உங்கள் ராசி 12ஆம் வீட்டில் இருக்கையில் சனி பயிற்சி ஆகும் பொழுது 7.5 சனி தொடங்குது. அதாவது டிசம்பர் 20ஆம் தேதி 2023 நடந்து முடிந்த திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சியால் மகரம், கும்பம், மீனம் ராசிக்காரவங்களுக்கு 7.5 சனி காலம்னு ஒரு பதிவில் நேற்று தான் நான் போட்டேன். இதில் தனுசு ராசிக்காரவங்க 7.5 சனியிலிருந்து முழுமையாக விடுபட்டுட்டாங்க. அடுத்து மகர ராசிக்காரவங்களுக்கு ஜென்மச்சனி முடிவடையுது. அதாவது 7 வருடங்களில் 5 வருடங்கள் முடிஞ்சு கடைசி 2.5 வருடமான பாதச்சனி தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து கும்பராசிக்காரவங்களுக்கு விரயச்சனி முடிஞ்சு ஜென்மச்சனி தொடங்குது. அதாவது 7.5 வருடங்களில் முதல் 2.5 வருடம் முடிஞ்சு நடுப்பகுதி 2.5 வருட காலங்களான ஜென்மச்சனி நடப்பில் வருது. அடுத்து மீனராசி என்பவர்களுக்கு 7.5 வருட காலம் தொடங்குது. அதாவது முதல் பகுதி விரயச்சனி தொடங்க ஆரம்பிக்குது. 7.5 சனி என்ன செய்ய வைக்கும்? 7.5 சனி காலத்தில் உங்களுக்கு விருப்பம் இருக்கிறது, விருப்பம் இல்லை என்பதை கண்டுகொள்ளாமல் உங்கள் கடமையை செய்ய வைக்கும். எனக்கு இது பிடிக்கலை அப்படின்னு உங்கள் கடமையில் இருந்து தவறவே முடியாது. கடின உழைப்பை மேற்கொள்ள வைக்கும், நேர்மையாக இருக்க வைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு நேர்மையாகவும் கடினமாக உழைப்பவராக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு 7.5 சனி முடியும் காலத்தில் அவ்வளவு வெற்றி நபராக இருப்பீங்க. இது நாள் வர மேலோட்டமாக ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அதை தீவிரமாக மாற்றும் சூழலை அது ஏற்படுத்திடும். 7.5 சனி காலத்தில் கட்டாயம் கல்யாணம் நடக்காதவங்களுக்கு, பெரும்பாலானவங்களுக்கு ஜென்மச்சனி அல்லது 7.5 சனி காலத்தில் திருமணம் நடக்கும். சனி உங்கள் ஜாதகத்தில் களத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது. 7வது வீடு அல்லது திருமணம் சம்பந்தப்பட்ட கிரகங்களுடன் ஏதோ ஒரு விஷயத்தோடு தொடர்பு கொண்டிருந்தா திருமண வயதில் இருப்பவங்களுக்கு 7.5 சனி காலகட்டத்தில் கட்டாயம் கல்யாணம் நடக்கும். உதாரணமாக ராசியிலேயே சனி இருப்பவங்களுக்கு, 2ஆம் வீட்டில் சனி இருப்பவங்களுக்கு அல்லது 7ஆம் வீட்டில் சனி இருப்பவங்களுக்கு 7ஆம் வீட்டில் இருக்கும் கிரகம் சனியின் நட்சத்திரத்தோடு இணைஞ்சிருப்பது இதெல்லாம் இருந்தால் 7.5 சனி காலத்தில் திருமணம் நடக்கும். திருமண குழந்தைகள் அப்படின்னு குடும்பமாக செட்டில் ஆவீங்க. தனுசு ராசிக்காரவங்களுக்கு போன 7.5 வருட காலம் சனி பகவானின் பிடியிலிருந்து
துயரப்பட்டு வந்துட்டே இருந்திருப்பீங்க. 2024ஆம் ஆண்டு முதல் உங்கள் சங்கடங்கள் தீருங்காலம் வந்துருச்சு. தொழிலில் வளர்ச்சி ஏற்படும். நல்ல லாபத்தை பெறுவீங்க. நினச்சதெல்லாம் நடக்கும். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். மகர ராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டா, மகர ராசி என்பவர்களுக்கு தடைகளையும் சோதனைகளையும் கொடுத்து சனி விலகும் நேரத்தில் பெருமூச்சு விடுவீங்க. 7.5 சனி இன்னும் 2.5 ஆண்டு காலம் இருக்குது. வருமானம் அதிகரிக்கும். சனி பகவான் வளர்ச்சி பாதைக்கு அழைச்சிட்டு போவார். இது நாள் வரை குழப்பத்தில் இருந்தீங்க. வருமானத்துக்கு வழி இல்லாமல் தவிச்சிட்டு இருந்தீங்க. இனி பண வருமானம் ஏற்படும். கும்பராசி என்பவர்களுக்கு 2.5 ஆண்டு காலம் ஜென்மச்சனி காலம். சனி பகவான் தலைமேல் அமர்ந்தாலும் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் வெற்றிகளையே தேடித்தரப் போகிறாரு. தொழில் தொடங்குவீங்க. சகோதர சகோதரிகளுக்கு நன்மை செய்யும் காலம். பெரிய அளவில் முன்னேற்றம் கிடைக்கும். கடல் கடந்து போகிற எண்ணமெல்லாம் வரும். அடுத்து மீனராசி என்பவர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்குது. மேலும் விரயச்சனி சம்பாதிச்ச பணத்தை செலவு பண்ணும் காலம். சுபவிரயத்திற்கு செலவு பண்ணுங்க. அப்படி செலவு பண்ணாமல் சேர்த்து வச்சா தேவையில்லாத செலவுகள் வந்துடும். தொழில் வியாபாரத்தில் முதலீடு செய்யும் பொழுது கவனம் தேவை. வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. இந்த பதிவில் நம்ம 7.5 சனி என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத பார்த்தோம். துன்பத்தை தருமா, ரொம்ப துன்பத்தை தந்துருமான்றதை பார்த்தோம். மீனராசி என்பவர்கள், கும்பராசி என்பவர்கள் மற்றும் மகர ராசி என்பவர்களுக்கு கரெக்டாக எங்கெங்கே சனி திசை நடக்குது, சனி திசையப்போ என்னென்ன செய்யணுன்றதை முழுமையாக பார்த்தோம். அந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் தினல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.